everyone, welcome back to my channel. இன்னைக்கு Basics of Baking Seriesல 5th lesson ஆன cream cheese frosting எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது red velvet cakes, brownies, cheesecake இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போற எக்ஸலென்ட்டான ஒரு frosting. சோ இந்த டேஸ்டியான cream cheese frosting எப்படி செய்யறது அப்படினு நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த cream cheese frosting செய்யிறதுக்கு முதல்ல 350 கிராம் powdered sugar தேவைப்படும். இப்போ அதை எடுத்துறலாம். இந்த sugar வந்து நல்ல பவுடரா இருக்கணும். கொஞ்சம் கூட இந்த நெருநெருப்பு இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா நம்ம வாயில பட்டுட்டே இருக்கும். அதனால நல்ல ஃபைனா இத பவுடர் பண்ணிக்கங்க. ஒரு பவுல்ல 100 கிராம் வெண்ணெய் எடுத்துர்க்கேன். இந்த வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். கண்டிப்பா ஹார்டாவும் இருக்க கூடாது, ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்க கூடாது. தொட்டு பார்த்தா அமுங்குற அளவுக்கு இருக்கணும். வெண்ணெயை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கு அப்புறம் 200 கிராம் cream cheese-ஐயும் உள்ள ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரையும் உள்ள சேர்த்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து blend பண்ணலாம், இல்லாட்டி ஃபுல்லா வெளியே பறக்க ஆரம்பிச்சிரும் இந்த பவுடர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்குது. நீ நம்ம சுகர் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிக்கிறப்போ இது நல்லா ஸ்டிஃப் ஆயிடும். ஆனா cream cheese வந்து எப்பவுமே பட்டர் cream frosting அளவுக்கு இருக்காது. பட்டர் cream frostingனா கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். ஆனா cream cheese frostingல அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் பீக்ஸ் வந்து பெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா அதோட நேச்சரே அப்படிதான். ஃபைனல் பேட்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த ஃப்ராஸ்டிங் லூஸா இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் முன்னையே சொன்ன மாதிரி இதோட கன்சிஸ்டன்சியே அப்படித்தான். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் உள்ள ஆட் பண்றேன். இதையும் ஒரு வாட்டி நல்லா blend பண்ணிடலாம். அவ்வளவுதான், நீ நம்ம பைப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பைப்பிங் பேக்ல இந்த ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். இந்த நாசில உள்ள போட்டுடலாம். உள்ள போட்டுட்டு இது மாதிரி ஒரு கிளாஸ்ல இந்த பைப்பிங் ஷீட்டை இப்படி விரிச்சு ஒரு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீமை உள்ள போட்டுடலாம். அவ்வளவுதான். ஒரு ஸ்பாச்சுலால இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட cream cheese frosting ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா என்னால ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. சோ சாரி. நீங்க என்னோட ரெட் வெல்வெட் cupcakes வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட கார்டு நான் இங்க லீவ் பண்றேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு வந்து இந்த ஃப்ராஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்களும் உங்க கேக்ஸ்க்கெல்லாம் இந்த cream cheese frosting ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. எங்கேயாவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.